பரோட்டா நான் போகிறத பார்த்து கூட கற்றுக்குவாங்க. எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல, நானாக கற்றுக்கணும். இருக்கிறதுலே மோசமான வேலை பார்த்தாக்கா இந்த ஹோட்டல் வேலை தான். எல்லா வேலையுமே கஷ்டமான வேலை தான். இருந்தாலும் காலையில் நின்றுக்கிட்டே இருக்கணும், நைட்டு 11 மணி வரைக்கும் நின்றுக்கிட்டே தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமான வேலை. இது வந்து 6 கிலோ மாவு போட்டேன். இது வரைக்கும் பாருங்கள், இது 6 கிலோ மாவு. ஆல்ரெடி நான் பரோட்டாவும் போட்டேன். இப்போ தான் மொபைல் கொடுத்து அனுப்பிச்சாங்க பட்டு. இந்த பரோட்டா மாவை போட்டு நல்லா பதமாக போட்டு ஒரு மணி நேரம் ஊறினாக்கா பரோட்டா சாஃப்டாக. இந்த கட்டை விரல் இருக்குல்ல, பரோட்டா அப்படி பிடிச்சி இப்படி உள்ளார வச்சு அப்படி போகணும். போட்டு இந்த உண்டை இப்படி எடுத்து அது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறும். அதுக்கப்புறம் பரோட்டா சூப்பராக வரும். மணி 6 ஆகுது. ஒரு 100 ரூபாய்க்கு பரோட்டா விற்றுருக்கு. பார்ப்போம் எப்படிலாம் வியாபாரம் ஆகும் தெரியுங்களா. கடவுள் நமக்கு என்ன கொடுப்பாரோ அதுதான். அன்றைக்கி என்ன வியாபாரமோ அதுதான். லாபமும் வரும், நஷ்டமும் வரும். ஒரு நாள் வராமலும் போகலாம். அதெல்லாம் ஏற்றுன்னு தான் போகணும். இந்த கடை வந்து 2016 ஆரம்பித்த கடை. இப்போ வந்து 2024 ஆகுதா. இது வரைக்குமே 8 வருஷமாக வச்சுக்கிறேன். 8 வருஷமாக வச்சுருக்கேன். இப்போ 20-30 உண்டை பிடிச்சி வச்சுருக்கேன்ல. இது எண்ணெய் போட்டு கமரை விட்டுருக்குனாக்கா இது ஒரு 5 நிமிஷம். எந்த உண்டையை முதல்ல எடுத்தோமோ அந்த உண்டையை ஏதோ ஓரளவுக்கு என்னால் பரோட்டா போட தெரியும். ரொம்பலாம் நான் ரொம்ப அப்படி இப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு பரோட்டா சாலெலாம் பக்காவாக இருக்கும். பரோட்டா நான் இப்போ போட்டு உங்களுக்கு அது இல்லை இவர் சொல்கிறாரு. அந்த சாலை நீங்கள் வந்து நேரில் வந்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்கும். இவர் சொன்னால் நம்ப முடியாது, நம்ம சாப்பிட்டு பார்த்தா நமக்கு தெரியும். இப்போ வந்து அந்த ஒரு 30 உண்டை போட்டு வச்சிடல. இப்போ அந்த 30 உண்டையிலேருந்து ஒரு 8 பரோட்டா வீசி வச்சுருக்கிறேன். இது போட்டு அந்த அடுப்பில் போட்டு எடுக்கிறதுக்காட்டி இதை அடுத்து நான் விசிறி வச்சுக்குவேன். இப்போ நான் வந்து கல்லில் அப்படியே பரவாயில்ல அப்படி எண்ணெயை போட்டு முதல்ல இருந்து எடுத்ததை அப்படியே தேய்ச்சி போட்டுக்காங்க. அது போட்டு எடுக்கிறேன். அந்த பரோட்டா எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள், சரிங்களா? அப்படியே அதை அடுப்பில் போட்டேன்னா கல்லில் போட்டேன்னா அது மாட்டு வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம மாட்டு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கு. வேறு எல்லாம் சூப்பராக வெந்திருக்கு பாருங்க. உடுங்க பரோட்டா ஓரம் பஞ்சாயத்து உங்களுக்கு அடிச்சு ஒன்றுமே கேட்டுங்க துடுது. பரோட்டா எவ்வளோ? 10 ரூபா. 10 ரூபாய்க்கு இன்னும் போட்டியா? ஏப்பா இதெல்லாம் 20 ரூபா போட்டுக்கிறாங்கப்பா. இங்கே வந்து 3 பரோட்டா 10 ரூபாய்க்கு தராங்கன்னு சொல்லுவாங்க. அது வேறையா? இருக்குது, அதெல்லாம் இருக்குது. 3 பரோட்டா 10 ரூபாய்க்கு தருவாங்க, 2 பரோட்டா 10 ரூபாய்க்கு தருவாங்க. அது வந்து காசுக்கேற்ற பொருள் தான், சரியா? காசுக்கேற்ற பொருள் தான் இருக்குது. ஸோ மக்களே, இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுருங்க. கமெண்ட்டை வந்து பேடு கமெண்ட் நிறையா போடுறேன்னு நம்ம நண்பர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. கமெண்ட் நீங்கள் வந்து பேடு கமெண்ட் போடும்போது யூடியூபர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணால் எந்த வேலையை வந்து பார்த்துட்டு வந்து எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணணும், என்டர்டைன்மெண்ட்டாக வைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த வேலையை தான் நம்ம ப்ரோ வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. இவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டாங்க. பாருங்க, பட்டு பின்னாடி வந்துட்டாங்க. அம்மா தான் வரமாட்டேங்க. அம்மா அதனால அவங்க வர முடியும். இவர் தான் வந்து குட்டி ஓனர். இந்த கடைக்கு இவர் குட்டி ஓனர். ஆனால் நான் படுற கஷ்டத்தை என் பையனை பட விட பொண்ணா பையன் பொண்ணு மாரி அலங்காரம் பண்ணி வச்சுக்கிறேன். பையன் சிங்கக்குட்டி. ஆனால் மோசம் இருக்கிறதுலே மோசமான வேலை நம்ம வேலை. இந்த வேலையை விட்டு என்ன? ஆமாம், உண்மையாக தான் சொல்கிறேன். மொத்த 4 வேலை 8 மணி நேரம் செஞ்சிடலாம்.
நம்பர் வேலை 8 மணி நேரம் செஞ்சிடலாம், வேறு ஏதாவது வேலை செஞ்சிடலாம். ஹோட்டல் வேலை காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 11:30 மணி வரையும் நின்று கையெல்லாம் அசைச்சு போகணும். ரொம்ப கஷ்டமான வேலை தான், என்ன பண்ணுறது. ஆனால் நான் வந்து விரும்பி தான் ஏற்றுக்கிட்டேன். இதுவும் ஒரு கலை தானே. நம்மளே எல்லா வேலையும் செய்யணும், கடைக்கு போகணும், பொருளை வாங்கிடணும், இங்கே ஜாமானை கழுவணும், மறுபடியும் மாவு போடணும், அதை பண்ணணும், ரைஸ் வடிக்கணும், நூடுல்ஸ் வடிக்கணும், சால்னா பண்ணணும். அப்பா தலை சுத்தம். என்னத்தப்பா சுடு பரோட்டா அடிக்கும் போது கையெல்லாம் அப்படியே எரியும். அப்படியே குழந்தை கை மாதிரி இருக்கும். க்ளவுஸ் போட்டு அடிக்கணுமா? எண்ணெயை தொடரும்போது என்ன ஆகும்? அதுக்கு தனியாக இருக்குங்களா க்ளவுஸ், அது போடுங்க. இது எப்படி விசிறணும் தெரியணுங்களா? நான் இப்போ விசிற சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. இந்த பாருங்க, இந்த 4 விரல் இருக்குல்ல, இது வந்து மேல் பக்கம் இருக்கணும், இந்த 4 விரல் கீழ் பக்கம் இருக்கணும், இந்த கட்டை விரல் கீழே, இந்த கட்டை விரல் மேலே. அப்படி பிடிச்சி ஒவ்வொரு கை எடுத்து ஒரு மாதிரி வரும். அப்படி எடுத்து விசிறணும். விசிறி அப்படியே மாற்றி மாற்றி கையை எடுத்துகிட்டே போய் விசிறி குத்தி வச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ தான் கடைக்கு வந்தோடனே இவர் 65 பார்த்துட்டாரு. பார்த்தீங்களா, இன்னைக்கு கடை ஓடுமா ஓடாதா பார்ப்போம். கடவுள் விட்ட வழி தான். நாங்கள் வந்து எப்பப்பெல்லாம் கடை போடுறோமோ அப்பப்பெல்லாம் இந்த மழை வந்து பழி வாங்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு காலையிலேருந்து அவ்வளோ வெயில். ஆமாம், வெயில் அடிக்கிறத பார்த்தாலே மழை வந்துடும் கண்டிப்பாக. அதனால் இன்னைக்கு வந்து மழை வந்தால் வரதோ பொறுத்து தான் கடை ஓடும் ஓடாது. ஆனால் ஓடணும்னு வேண்டிக்கிறேன். நான் அப்படியே ஓடணும். சரி, நீ வீட்டுக்கு போ. அப்புறம் புரட்டாசி ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அப்போ யாரெல்லாம் நான்வெஜ் சாப்பிடுமோ வந்து சாப்பிட்ருங்க. அப்புறம் நாளையிலேருந்து புரட்டாசி, நாளையிலேருந்து இல்லை டியூஸ்டேலேருந்து தான் புரட்டாசி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நாளைக்கு மண்டே ஒரு நாள் தான் இருக்குது. நீங்கள் நான்வெஜ்லாம் சாப்பிட்ற பிரியராக இருந்தால் வந்து சான்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான்வெஜ்ஜே சாப்பிட முடியாது. பட் ஆனால் இங்கே கடை இருக்கும், புரட்டாசி மாதத்தில் கடை இருக்கும். ஆனால் நீங்கள் சாப்பிட முடியாது இல்லையா, நான்வெஜ் சாப்பிடாதவங்க இருப்பீங்க. ஸோ வந்து நாளைக்கு ஒரு நாள் வந்து நல்லா வெளுத்து கட்டுங்க நான்வெஜ்லாம். நாங்களாம் ஹாய் சொல்லு. என்ன வேணும்? நன்னி வேணுமா? நன்னினா தண்ணியா? தண்ணி சொல்லு. இது பேர் தண்ணி சொல்ல. இவர் வந்து தண்ணியை வந்து நன்னி தான் சொல்லுவார். நன்னியா வேணும்? சரி தரேன். இதா என்ன பட்டு குடிச்சிட்டியா? வேர்வை அப்புறம் என்ன பண்ணுறது? நல்லா ஏசில இது பாரு, அங்கே பாரு, நல்லா ஏசிலையா நிற்கிறா? அனலில் தானே நிற்கிறா? ஆமாம், செம்ம அனல் இன்னைக்கு. கடவுள் இருக்காரு குமார். இல்லை, மழை வந்தாலும் ஓடும். ஏன்னு சொல்லு. ஆமாம், இன்னைக்கு சண்டே விட்டா அப்புறம் புரட்டாசி மாதம் வந்துடும்ல, சாப்பிட முடியாதுல்ல. அதனால் வந்து வாங்குவாங்க கண்டிப்பாக. கண் எரியுதா? எங்கேயும் ட்ரம்ஸ் அடிக்குது. எங்கே மோகனா? என்ன டான்ஸா? ஹிப் டான்ஸ். இதுக்கு பேர் தான் ஹிப் டான்ஸு. ஹிப் டான்ஸ். டான்ஸ் போடா. வெக்க வந்துச்சு. டான்ஸ் போடு. டான்ஸ் போடு. இங்கே பக்கத்தில் வந்து ஒரு மண்டபம் இருக்குது, சாமி கண்ணு மண்டபம், பெரிய மண்டபம். அது அங்கே வந்து ஃபங்க்ஷன் நடக்குது. அங்கே வந்து ட்ரம்ஸ் அடிக்கிறாங்க. அந்த ட்ரம்ஸ் அடிக்கிற சவுண்டு கேட்டுட்டு இவர் வந்து டான்ஸ் போட்டுட்ருக்காரு. டான்ஸ் போடு. ஐயோ, ஹாய் சொல்லு எல்லாருக்கும். ஹாய் சொல்லு.